அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் தொல்லை அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். இப்போது தொல்லை, தொந்தரவு, வீட்டில் பிள்ளைகள்லாம் தொல்லை செஞ்சால் தான் அது நல்ல பிள்ளைகள். தொல்லை செய்யாத பிள்ளைகளுடைய வளர்ச்சி சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் எதை எடுத்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும்போது சில எரிச்சல்களை உருவாக்கும். பாருங்களேன், சில ஆட்களுக்கு நண்பர்களின் தொல்லை இருக்கும், சில நபர்களுக்கு மனைவியினுடைய தொல்லை இருக்கும், சில நபர்களுக்கு பிள்ளைகளுடைய தொல்லை இருக்கும். ஆனால் எல்லா தொல்லைகளையும் சமாளித்து வருவதிலே நமக்கு ஒரு பெரிய அறிவு உருவாகும். இப்போ கேரளா ஒரு நல்ல சிறந்த மாநிலம், நல்ல இயற்கை வளம் செழித்த மாநிலம். அதில் உங்களுக்கு ஹெவின்னு ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஹெவி ஃபாரஸ்ட் ஏரியா, மலைகளும் மரங்களும் பச்சை பசேலென்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அது வனவிலங்குகள் நிறைய வாழுது. கேரளா பக்கம் ஏதாவது டூர் போனீங்கன்னா அந்த ஹெவி ஃபாரஸ்ட்டை சுற்றி பாருங்கள், மன நிம்மதியாக இருக்கும். அங்கே ஒரு காட்டில் நிறைய யானை கூட்டங்கள் இருக்குது. யானை கூட்டம் தான் சொல்லுவோம். மேக்சிமம் யானைகள் தனியாக வருவது ரொம்ப சிரமம் தான், பார்க்க முடியாது. யானை கூட்டமாக வரும்பொழுது பெரிய யானைகள்லாம் சைடில் வரும், இந்த குட்டி யானையை நடுவில் வர வைத்து கூட்டிகிட்டே போகும். அந்த காட்சியை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் சில இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த தண்ணீர் குடிப்பதற்காக யானைகள் வரும். அதெல்லாம் கூட்டமாக வரும். குட்டி யானையை பெரிய யானை தன் துதுக்கையால் பிடித்து கொண்டே வரும். ஒரு குழந்தைய ஒரு அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிற மாதிரி அது ஒரு காட்சி நமக்கு தென்படும். யானைகள் கூட்டத்தோடு அவ்வளவு பாசத்தோடு இருக்கும். சில யானைகள் கொஞ்சம் திமிரு பிடிச்ச யானைகள் தான் இருக்கும் அந்த கூட்டத்திலையும். அது தனியாக வர்றதும் உண்டு. இந்த தனியாக வர்ற யானைகள் சில சமயம் பயமுறுத்தும் நம்மளை. அப்போ இந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை அது தினசரி தனியாக அந்த நீர் நிலையத்துக்கு வர்றது உண்டு. தன்னுடைய முகத்தை அந்த நீர் தேக்கத்தில் அப்படி பார்க்கும். அந்த நெல்லை பார்த்து நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்குற மாதிரி பார்த்து அதை ரசிக்கிறது உண்டு. இப்படியே அந்த யானை ஒரு வழக்கமாக வந்துக்கிட்டே இருந்தது. அதே காட்டுப்பகுதியில் ஒரு மரத்துக்கு கீழே சின்ன குழி. அந்த குழியில் அப்பப்போ மழை பெய்கிற தண்ணிகள் ஃபுல்லாக ஏது நிற்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்பப்போ மழை பெய்யுறது பொழிவது உண்டு. அந்த குழிக்குள்ளே தண்ணி நிறையா இருக்கிறனால அதுக்குள்ளே ஒரு தவளை ரொம்ப சுகமாக வாழ்ந்துக்கிட்டு அந்த குழிக்குள்ளே குதிச்சுக்கிட்டு இறைகளை தேடிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒத்த யானை இருக்குது பாருங்கள், இது அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குழி, இந்த தவளை வாழக்கூடிய அந்த இடத்த தாண்டி போகும்பொழுது அதை பார்த்துருது. இந்த யானை என்ன நினைக்குன்னா, இத்தினோண்டு இருந்துக்கிட்டு ஒரு தவளை எவ்வளோ சந்தோஷமாக இதில் குளித்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி இந்த குழியை நம்ம காலால் மிதித்து சிதைச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த யானை தன்னுடைய முன்காலை எடுத்து அந்த குழியை மிதித்து அந்த தண்ணீரை வெளியில் அப்புறப்படுத்துறதுக்கு நினைக்கிது. அப்போ இந்த தவளை அதை கெஞ்சிது, நீங்கள் ரொம்ப பெரியவங்க, நான் சாதாரண ஆள், எதை என் தகுதிக்கு ஏற்றாப்ப இந்த சின்ன குழியில் இருக்கக்கூடிய தண்ணியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என் மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு எதற்கு நீங்கள் இதை சிதைக்கிறீர்கள் அப்படின்னு அது கேட்குது. யானைக்கு கோபம் வருது, நீ ஒரு அற்ப பயல், நான் செய்வதை நீ ஏன் எதிர்க்கிறாய், என்னால் முடியாது, நான் என் காலால் மிதித்து அந்த குழியில் இருக்கும் தண்ணியை வெளியில் ஏற்றுவேன். யானை பிடிவாதமாக இருக்குது. திரும்பவும் இந்த தவளை கெஞ்சுது, நான் எந்த துரோகமும் யாருக்கும் செய்யலையே, நான் சிவனேன்னு இதில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறேன், கொஞ்சம் மனசு வச்சு இந்த குழியில் மிதிக்காமல் கொஞ்சம் அப்பாடி கொஞ்சம் நான் தள்ளி அப்படி போங்களேன் அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி கேட்குது. யானை, நீ சொல்வதனால் நான் செய்ய மாட்டேன், நான் மிதித்தே தீருவேன், ஒரு அற்ப பயல், ஒரு சிறு பயல், உன்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுது யானை. ஆனால் தவளையால் யானையை மீற முடியலை, தவிர்க்க முடியலை. யானை அதே மாதிரி அந்த குழியை மிதித்து அந்த குழியை சிதைச்சிட்டு தண்ணீரெல்லாம் அப்புறப்படுத்திடுது. ஒரே வருத்தம் இந்த தவளைக்கு, நம்ம எவ்வளோ கெஞ்சி 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 கேட்டுமே இந்த யானை நமக்கு உடன்படலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்குது. ஆனால் இந்த யானை இந்த தவளைகிட்ட ஜெயித்தது ஒரு பெரிய வெற்றி கிடையாது. அந்த யானையும் இதை பெருசாக நினைக்காம வழக்கம் போல் அந்த நீர்நிலைக்கு போய் அப்படின்னு தன்னுடைய முகத்தை அந்த நீர்நிலையில் பார்க்கறது,
பிறகு தண்ணி குடிக்கப்பது போவது இதை செய்துக்கிட்டு இருக்கு. இந்த குழியை சிதைச்ச மறுநாள் இந்த யானை அதே போல் அந்த நீர்நிலைக்கு போகுது. தான் முகத்தால் பார்க்க போகுது. இந்த தவளை அதை சும்மா விடலை. இது என்ன பண்ணுதுன்னா அந்த நீர்நிலையில் டப்புன்னு குதிச்சிருது. தண்ணி அலை சின்ன சின்ன அலை வரும்பொழுது முகம் தெரிய மாட்டேங்குது யானைக்கு. இப்படி பல நாள் இந்த தவளை தொந்தரவுபடுத்தி அந்த யானையை தன் முகத்தை அந்த நீரில் பார்க்க விடாமலேயே இது கெடுத்துக்கிட்டே இருக்குது இந்த தவளை. அப்பவும் தவளைக்கும் இந்த யானைக்கும் வாக்குவாதம் வருது. நீ எனக்கு ரொம்ப தொல்லைப்படுத்துகிற, என் கையில் மட்டும் நீ மாட்டினா உன்னை அப்படி கசைக்கு புழிஞ்சு தூர எரிஞ்சிருவேன், இல்லை என் காலில் மகப்பட்டா கூட உன்னை மிதித்து நசுக்கி புழிஞ்சிருவேன் அப்படின்னு யானை எவ்வளோ சொல்லி பார்க்குது. தவளை சொல்லுது, நான் அன்றைக்கு உன்னையிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்டேனே, நான் விளையாடும் வாழும் என் குழியை நீ பாழாக்கி விடாதே என்று நான் உன்னிடம் பல முறை கெஞ்சி கேட்டேன். நீ எனக்கு இடம் தரலையே, எனவே உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய். தவளை ஒரு வைராக்கியமாக சொல்லிச்சு. யானைக்கும் தவளைக்கும் இப்படி ஒரு அக்கப்போர் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த யானைக்கு தான் கொடுக்கக்கூடிய இந்த சிறிய தண்டனை காணாது என தவளை எண்ணுகிறது. ஒரு ஆள் யானை தண்ணீரை குடிச்சிட்டு அப்படி சுகமாக தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் யானையினுடைய தும்பிக்கைக்குள்ளே இந்த தவளை போய் உள்ளே போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், வேதனை எப்படி இருக்கும். யானையால் ஒன்றும் செய்ய முடியல. தவளை போய் உள்ளே போய் உட்காந்துக்கிடுச்சு. யானை அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, கத்துது, புரளுது, ஆஹான்னு யானை கர்ச்சிக்கிறது. தாங்க முடியாத சத்தம். அந்த ஹெவின் ஃபாரஸ்ட் ஏரியாவே அலற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய எல்லா யானைகளும் ஒன்றா கூடி ஏதோ ஒரு அபயக்குரல் கேட்குதேன்னு ஓடி வருது. வந்தா இந்த யானை ஒரே துன்பத்தில் தோண்டு கிடக்கு. அப்படி தவளை அதனுடைய துதிக்கையில் உட்காந்து அது ஜாலியாக இது குதிக்குது, இது வேதனைப்படுறதை பார்த்து அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. பிறகு எல்லா யானைகளும் வந்ததுனால இந்த துதிக்கைக்குள்ள இந்த தவளை மெதுவாக எட்டி பார்த்து வெளியே வருகிறது. எல்லா யானைகளும் இந்த தவளையிடம் கேட்கிறது, ஏன் இப்படி செய்தாய் என்று. அப்பொழுது தவளை சொல்லுகிறது, நான் சுகமாக சுதந்திரமாக ஒரு சாதாரண குழியில் தேங்கியிருந்த நீரில் நான் வாழ்ந்து கொண்டு விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தேன். யானை அதிக பலம் பெற்றிருக்கிறேன் என்ற ஆணவத்தால் அதை அழித்து விட்டது. பல முறை நான் கெஞ்சி கேட்டும் அழித்தது. அதனால் தான் பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய துதிக்கைக்குள் நான் சென்றேன் என்று தவளை சொல்லுகிறது. யானை தான் செஞ்ச தவறை எண்ணி வருந்துகிறது. தவளையும் மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறது. அருமை நேயர்களே, நாம் பலம் பொருந்தியவர்கள், பலம் பெற்றவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஒரு வறியவங்கிட்ட போய் நம்ம மல்லுக்கு நிற்கிறது அநாகரிகமான செயலாகும். ஒரு பலம் இருக்கவங்கிட்ட மோதி ஜெயிச்சாம்னா அது வீரனுக்கு அழகு. ஒரு பணம் படைத்தவனோடு ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி ஜெயித்தான் என்றால் அது வேறு. ஆனால் ஒரு பணக்காரன் வறுமையில் இருக்கும் ஒரு ஏழையை எதிரியாக்கி கொண்டு அவனுக்கு மேலும் மேலும் தொல்லைகளை கொடுப்பானேயானால் அந்த தவளையைப் போல இந்த வலிமை மிகுந்த ஏழையும் மாறிவிடுகிறான். பின் நமக்கு அவன் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அருமை நேயர்களே, இதை மனதில் கொண்டு நாம் சிறியவர்கள் என்று யாரையும் உதாசீனப்படுத்தி செயல்படக்கூடாது என கேட்டு விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.